ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் Xl100 உடைய ஏர் ஃபில்டர் சேஞ்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதாங்க அந்த ஏர் ஃபில்டர். எடுத்த ஏர் ஃபில்டர் டேரெக்டாகவே வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். இந்தளவுக்கு டர்ட்டியாக இருக்குது. இதை நான் வந்து நியூ ஏர் ஃபில்டரை எப்படி ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த கண்டென்ட்டில் நான் வந்து போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 10,000லேருந்து 12,000 கிலோமீட்டருக்குள்ளே இதை மாற்றலாம். உங்களுடைய யூசேஜ் டஸ்ட் பொல்யூஷனை பேஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி சேஞ்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய Xl100 TVS Xl100 மேலே பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்க நெட்டு கட்டிங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் நீங்கள் கழட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்டார் திருப்புளி இருந்ததுன்னா போதும் கழட்டிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே காலரில் இருக்கிற நெட்டை வந்து பார்த்திங்கன்னா அது 10mm போல்டு, அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஸ்பேனர் இருந்தாலே கழட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து பெட்ரோலை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம டேம்பை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு பெட்ரோலை ஆஃப் பண்ணிவிட்டு அதோடைய ஓஸை வந்து பொறுமையாக இழுத்து கழட்டி விட்டுருங்க. அதில் ஒரு கிளிப் இருக்கும், என் வண்டியில் அது விழுந்துட்டுருக்கு. அந்த கிளிப் வந்து அந்த கிளிப்பை நீக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பெட்ரோல் ஓஸை வந்து கழட்டி விட்டுடுங்க. கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து பெட்ரோல் லீக் ஆகும், சேஃபாக அதை கழட்டிடுங்க. ஒன்ஸ் கழட்டி விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் 1 by 1 மேலே இருக்கிற 10mm போல்ட்டை வந்து ஸ்பேனர் வச்சு கழட்டிக்கலாம். நீங்கள் இதை பொறுமையாக கழட்டுங்க, ஏன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா திருப்பி புது நெட்டு வாங்கி போடுற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக கழட்டிங்க. ஒன்ஸ் இதை கழட்டி முடித்ததுக்கப்புறமா அந்த பிளாஸ்டிக் டேமேஜ் இல்லாமல் ப்ராப்பராக வந்து அதை எடுங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமாவே உங்களுக்கு மேலே வந்து லூஸ் ஆகிடும். லூஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக வந்து அதை எடுத்துடலாம். ஸோ காலர் எடுத்தாச்சு, பிளாஸ்டிக் காலரை டேங்க்குக்கு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற 2 ஸ்க்ரூ வந்து நம்ம கழட்டணும். அதாவது ஸ்டார் ஸ்க்ரூஸை வந்து கழட்டணும். அதுக்கு வந்து தேவையான திருப்புளி ஒன்று எடுத்துப்போம், ஸ்டார் திருப்புளியை. அதை வச்சுட்டு பொறுமையாக நம்ம கழட்டுங்க. இதில் வந்து த்ரெட்டு ஸ்லிப் ஆகாமல் கழட்டுங்க, ஏன்னா திருப்பி நம்ம அப்படியே அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அந்த ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி புதுசாக வாங்கி மாட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டிங்க. டேங்க்லேயும் ஒரு கை இருக்கட்டும், ஏன்னா அது கழட்டினால உங்களுக்கு லூஸாக விழ ஆரம்பிச்சிடும் சில டைமு. ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத வண்டியாக இருந்தாலோ, இல்லைனா ரொம்ப மெயின்டெனன்ஸ் போராக இருக்க வண்டியாக இருந்தாலோ அந்த இஷ்யூஸ் இருக்கும். இல்லை வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து கழட்டிங்க. கழட்டும் போது கீழே இருக்கிற ஃபுட்ரெஸ்ட்டில் இருக்கிற பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேங்கோடைய ஆன் ஆஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து நீக்கிடுங்க, இல்லைனா பிளாஸ்டிக் உடஞ்சிரும். ஸோ அந்த இடத்துல வந்து பக்கவாக இழுத்து பக்குவமாக நீங்கள் எடுத்துங்க. இது வந்து ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் அதை நீங்கள் லிஃப்ட் பண்ணி எடுத்திங்கனாலே போதும், உங்கள் டேங்க் வந்து தனியாக வந்துடும். ஒன்ஸ் இந்த டேங்க் தனியாக வந்தனால உங்களுக்கு உள்ளே எவ்வளோ டர்ட்டி இருக்கும், சர்வீஸ் பண்ணுறவங்க எந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க, நம்ம எந்தளவுக்கு அதை க்ளீன் பண்ணணுன்றது உங்களுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த க்ளீனிங்கை வந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் க்ளீனிங்கை ஆரம்பிச்சிடலாம். டேங்க்கை நான் வந்து தனியாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், மீன்ஸ் எடுத்து தனியாக வச்சுருந்ததை க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் போட்ட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபில்டர் சேஞ்ச். அந்த இடத்த பார்த்தோன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக வந்து டஸ்ட்டாகவும் இருக்குது இது. ஸோ இது நார்மல் கிளாத்தில் துடைச்சாலும் போகல, ஸோ தண்ணி தொட்டு தான் துடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஏர் ஃபில்டருடைய இந்த சைடில் வந்து ஒரு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்க்ரூ இருக்கும். ஸ்டார் திருப்புளியில் 1 by 1 கழட்டிங்க. ஸோ இது கழட்டுறப்போ ப்ராப்பராக கழட்டி அந்த ஸ்க்ரூவில் வந்து நீக்கி பாருங்கள் எப்படி இருக்குது, ஏன்னா டேமேஜஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். இது ஈஸியாக நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். ஜஸ்ட்டு ஃப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். நீங்கள் கழட்டிட்டு அப்படியே மாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் 1 by 1 நீங்கள் கழட்டினதுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் ஃபில்டர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு நீக்கிட்டு பாருங்கள். அதில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு டர்ட்டியாக இருக்குது, மாற்றணுமா இல்லையான்னு தெரியும். ஸோ மாற்ற வேண்டிய நீட் இல்லை, அது ஒயிட்டாக தான் இருக்குது, இல்லை எல்லோவாக தான் இருக்குது, ரொம்ப டஸ்ட்டு இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் கிளாத்தை உள்ளே விட்டோ இல்லை ப்ரெஷ்ஷை உள்ளே விட்டோ க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ ஆரம்பத்துலேயே நான் காமிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் நான் அதை எடுத்திருந்தேன். ஸோ அதை நான் ஷேக் பண்ணி எடுங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் அது டைட்டாக இருக்கும், ரொம்ப நாளாக கழட்டாமல் இருக்கிறதால. ஜஸ்ட் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அது டஸ்ட்டாக இருக்குது. இதனால் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். அது பர்ஃபார்மன்ஸ்னால் பெட்ரோல் மைலேஜ் வந்து கண்டிப்பாக ட்ராப் இருக்கும், வண்டிலேயும் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியும் எந்தளவுக்கு வந்து அது டர்ட்டியாக இருக்குது, எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குன்றது தெரியும். ஒன்ஸ் நான் இதை காமிச்சதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குது, மீன்ஸ் லைஃப் போயிட்டுருக்கு அந்த ஃபில்டருக்கு. ஸோ இதனால் நான் வந்து புது ஃபில்டர் வாங்கினேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு டேமேஜ் இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் ஏர் க்ளீன் மட்டும் பண்ணுங்கள், வெட் க்ளீன் பண்ணிடாதுங்க, அதை தண்ணி போட்டு கழுவிடாதீங்க.
ஏர் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். ஸோ உள்ள கேபினில் இருக்க டஸ்ட்டை ஃபுல்லாத்தையுமே நான் வந்து தொடச்சி எடுத்துட்டேன். சப்போஸ் அது வரலன்னா கொஞ்சமாக தண்ணி போட்டு ப்ரெஷ்ஷால் தொடச்சி எடுத்துருங்க. டூத் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா துணி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா அதில் இருக்க மொத்த டஸ்ட்டுமே வந்துடும். சப்போஸ் நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது மூடி சைடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டஸ்ட் எதுவுமே இருக்காது. ஏன்னா அதான் ஏர் ஃபில்டருடைய பர்பஸே. இந்த பக்கம் இந்த டஸ்ட் எல்லாமே அது பார்த்துன்னு இருக்கும். ஸோ நம்ம புது ஃபில்டர் வாங்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஓல்டு வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ புது ஃபில்டர் ஜெனூன் பார்ட், டிவிஎஸ் ஜெனூன் பார்ட் எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ கடையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 110 ரூபா கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வாங்கியாச்சு. அதை பிரிச்சுட்டு அதில் இருக்கிறது சைஸு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தோம். இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வேலையை வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து டூப்ளிகேட் எதுவும் வாங்காதீங்க. டிவிஎஸ் ஜெனூன் பார்ட்டை வாங்கிக்கோங்க. TVS Xl100 கேட்டு வாங்குங்க. இல்லைனா இப்போ ஓல்டு பீஸ் எடுத்து போய் காமிச்சு வாங்கிக்கோங்க. மீன்ஸ் நீங்கள் மெக்கானிக்காக இல்லை வேறு யாருனா இருக்கீங்கன்னா அது மாதிரி பார்த்துங்க. இதுதான் கம்பேரிசன் ஓல்டுக்கும் நியூக்கும் எந்த அளவுக்கு வந்து வேரியேஷன் இருக்குன்றதை பாருங்கள். ஏன்னா இது ஜெனூன் பார்ட்டு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுட்டு ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லா பார்த்துங்க. ஃபில்ட்ரு வந்து உள் பக்கம் இருக்கணும். அது ஃபில்ட்ரு வந்து அந்த பக்கம் போகணும். அதில் இருக்க மெஷ் வந்து இந்த பக்கம் வரணும். அது மாதிரி பார்த்துங்க லெஃப்ட் ரைட்டை. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 by 1 நான் ஸ்க்ரூ வந்து ஏற்றியாச்சு. ஸோ ஸ்க்ரூ வந்து எதுவுமே ஃபுல் டைட் வைக்காதீங்க. ஒன்ஸ் எல்லா பக்கம் உட்காந்து 5 ஸ்க்ரூவும் போட்டுட்டு அதுக்கப்புறமா எந்த இதுவும் இல்லை அப்படின்னு என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைட் வைங்க. ஸோ ஃபுல் டைட் வச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா என்னோடய டேங்க் எடுத்து வச்சாச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரிசீவர், அதாவது ஆன் ஆஃப் இருக்கிறத ப்ராப்பராக அந்த பிளாஸ்டிக்கை நவுத்தி உள்ளே வச்சுருங்க. இல்லைன்னா பிளாஸ்டிக் உடஞ்சிரும், ஓல்டர் பிளாஸ்டிக்கு. ஸோ அதை வச்சுட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற 2 ஸ்க்ரூ, மேலே இருக்கிற 10 mm போல்டு, இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ செட் பண்ணுறப்போ பார்த்துங்க, இப்போ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துங்க. அதேமாதிரி ஆன் ஆஃப் வந்து கரெக்டாக இருக்கான்றதையும் பார்த்துங்க. ஜஸ்ட்டு நான் காலரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 10 mm போல்டை வந்து அந்த இடத்துல போட்டு ஏற்றியாச்சு. ஸோ ஒன்ஸ் நம்ம இது பண்ணதே உங்களுக்கு ஒர்க் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடும். டேங்க் வந்து அது 3 லேயர் இருக்கும். அதாவது காலருடைய பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டேங்க்குடைய காலரு, அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற காடி, சேஸுடைய காடி, இது 3மே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஷேக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரூவை ப்ராப்பராக ஏற்றிங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு தப்பு மரம் ஏறி ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் ப்ராப்பராக ஏற்றிட்டு மேக்ஸிமம் டைட், அதாவது ஜென்டில் டைட் வைங்க. ஓவர் டைட் வச்சு ஸ்லிப் ஆகிற மாதிரி பண்ணிக்காதீங்க. ப்ராப்பராக அதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வைப்ரேஷன் எல்லாமே நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் பெட்ரோலுடைய ஓஸ் வந்து ரீகனெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பெட்ரோலை என்ன டிஸ்அசம்பிள் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம அதை வந்து அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ டேங்க் கவர் போட்டதெல்லாம் புது கவரும் போட்டிருந்தேன். இது வந்து என்னோடய நீடுக்காக போட்டுதான், நீங்கள் செக் பண்ணிங்க. ஏன்னா இப்போ இந்த பர்டிகுலர் மாடல் வரதில்லை, இப்போ இந்த கிளாத் டைப் வருது, அதை போட்டு வேலையை நான் முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்த ஏர் கிளீனிங், அதாவது ஏர் ஃபில்டரை வந்து TVS Xl100க்கு எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லைனா செக் பண்ணணுன்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தகவல் வந்து தெளிவாக நான் சொன்னேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் உங்கள் ஃபில்டர் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தால் ஜஸ்ட்டு நீங்கள் ஏர் க்ளீன் பண்ணிட்டு உள்ளே வந்து கேபினை வந்து தொடச்சிட்டு நீங்கள் ஜஸ்ட் லாக் பண்ணாலே போதும். உங்களுக்கு ப்ராப்பரான நாய்ஸ் வந்து குறைஞ்சிரும், வண்டியோட நாய்ஸும் குறைஞ்சிரும். அதேமாதிரி மைலேஜஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.